கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த தொடரிலே கூட ஆபிரகாம் உடைய ஆரம்ப வாழ்க்கை ஒரு தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, எப்படியாக ஒரு அவிசுவாசியை போல் அவர் வாழ்க்கை இருந்தது என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதில் ஆரம்பத்தில் அவருடைய வாழ்க்கையில் 6 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது 4 காரியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கும் அதிலே முதலாவது, அவர் தேவனுடைய அழைப்பை, அவர் மெசொப்பொத்தாமியாவிலே குடியிருப்பதற்கு முன்பதாகவே மகிமையின் தேவன் தரிசனத்திலே அவருக்கு தோன்றி அழைத்த பொழுது அந்த அழைப்பை அவர் அடக்கி கொண்டார், அலட்சியம் செய்தார் என்று பார்த்தோம். இரண்டாவது, அவருடைய தகப்பன் மூலமாக அந்த தகப்பன் அழைத்து கொண்டு வருகிறார். ஆரானிலே அங்கே தங்கிவிட்டார், தகப்பன் மரித்த பொழுது கூட. அதனாலே கர்த்தர் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே ஆரானிலே வந்து அங்கே தங்கிவிட்டார், அழைப்பை மறந்து விட்டார். ஆதியாகமம் 12ஆவது அதிகாரத்திலே மீண்டுமாய் தேவன் அவனுக்கு தோன்றி ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொல்லி அழைத்து அவனை கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார். அதனாலே ஆரம்ப காலத்தில் அவன் தேவனுடைய அந்த அழைப்பை அடக்கி வைத்தது மட்டுமல்ல, அலட்சியம் செய்தான் என்று பார்த்தோம். இரண்டாவதாக, அவன் அரைகுறை கீழ்ப்படிதல். கர்த்தர் எல்லாவற்றையும் விட்டு வா என்று சொன்ன பொழுது தன்னுடைய உறவினர் லோத்தை அழைத்து கொண்டு வந்தார். அதனால் அவன் வாழ்க்கையிலே பிரச்சனை வந்தது என்பதை பார்த்து அரைகுறை கீழ்ப்படிதலை குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக, கானான் தேசத்திலே கர்த்தர் அவனை அழைத்து கொண்டு சென்ற பொழுது பஞ்சம் வந்த பொழுது அவன் எத்தனையோ பக்கத்தில் தேசங்கள் இருந்தாலும் எகிப்துக்கு அவன் மனைவியோடு கூட சென்றதினாலே அநேக பிரச்சனைகள் வந்தது என்று பார்த்தோம். அமர்ந்து கர்த்தர் சொல்கிற இடத்திலே அமர்ந்து தங்கி இல்லாதபடி சென்றதினாலே. நான்காவதாக, சென்ற இடத்திலே மனைவி அழகுள்ளவல்ல என்பதனாலே பார்வனிடத்திலே சகோதரி என்று சொல்ல சொன்னான். அச்சம், வாழ்க்கையிலே தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அச்சம் ஏற்பட்டது என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஐந்தாவதாக, அவனுடைய வாழ்க்கையிலே அவசரம். கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனால் பாருங்க, ஒரு அவிசுவாசனுடைய வாழ்க்கையிலே அலைகழிக்கக்கூடிய இன்னொரு காரியம் என்ன? அவசரம். பாருங்க, ஆபிரகாமுக்கு முதிர் வயதிலே குமாரனை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்னார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். அது 15ஆவது அதிகாரத்திலே வசனம் 3 முதல் 6 பார்க்கின்ற பொழுது, பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று பார்க்கிறோம். இந்த வாக்கு தத்தத்திற்கு அவன் என்ன செய்தான்? காத்திராமல் அவசரப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவசரம் நிதானத்தை இழக்க செய்து பதற வைத்து குறுக்கு வழிகளை தேடும். அதற்கு அவனுடைய மனைவி சாராள் வழிவகுத்தாள் என்று பார்க்கிறோம். அது ஆதியாகமம் 16ஆவது அதிகாரத்திலே வசனம் 1 3 வசனம் வரை பார்க்கின்ற பொழுது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லா இருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்து இருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்து ஆபிராமின் மனைவியாகிய சாராயை எகிப்து தேசத்தாலாகிய தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டை கொடுத்தாள். பாருங்க, கர்த்தர் வாக்கு கொடுத்தார். பார்க்கிறோம். என்னாகமம் 23 வசனம் 19 பொய் சொல்ல தேவன் மனிதர் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று பார்க்கிறோம். மல்கியா 3:6 நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 102ஆவது அதிகாரம் வசனம் 27 நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று பார்க்கிறோம். எபிரேயர் 6ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்திலே எவ்வளவு பேரும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ஆபிரகாமை அழைத்து எபிரேயர் 6:13 பார்த்தோம்.
ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கின்ற பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே அவர் சத்தியம் பண்ணி அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் பாருங்க, ஆபிரகாம் இந்த வாக்கு தத்துவத்திற்கு கீழ்ப்படியாதபடி அவசரப்பட்டதினாலே ஆதியாகமம் 16வது அதிகாரம் வசனம் 4 அவன் ஆகாரோடு சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்ட பொழுது தன் நாச்சியாராகிய சாராளை அற்பமாய் எண்ணினாள் என்று பார்க்கிறோம். சாராளை மட்டுமல்ல, பின்பாக பிற்காலத்தில் சாராய்க்கு பிறந்த ஈசாக்கை கூட அவள் அற்பமாக பரியாசம் பண்ணி அவனுடைய மகனாகிய இஸ்மவேல் பரியாசம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அதனால்தான் பாருங்க, இரு மனைவிகளுக்கு இடையே ஆபிரகாம் திருதிரவென்று மாட்டிக்கொண்டு முழிக்கிறான். இரண்டாம் மனைவியை வீட்டை விட்டு விரட்டிய பொழுதுதான் அவன் நிம்மதியாக இருக்க முடிந்தது என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் இந்த மதியீன செயலை செய்ததை தேவன் அங்கீகரிக்கவில்லை, வேதம் ஒத்துக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். வேதத்துடைய திட்டம் ஒருவனுக்கு ஒருத்தி என்று ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் படைத்தார். ஆதாம் உடலிலிருந்து ஒரு விழாவை எலும்பு எடுத்துதான் ஒரு ஏவாளை கர்த்தர் உருவாக்கினார். அதனாலே புருஷனுடைய சரீரத்திற்கு மனைவியும் மனைவியுடைய சரீரத்திற்கு புருஷனும் அதிகாரிகள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 7:4 மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த படைப்பின் நோக்கத்தை முதலில் உடைத்து போட்டவன் லாமேக்கு. லாமேக்கு என்றால் உடைப்பவன் என்று அர்த்தம். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயரிய கொள்கையை அவன் உடைத்து போட்டவன். அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஆதாள் சில்லால் என்ற 2 மனைவிகள் அவனுக்கு இருந்தாங்க. வேதம் சொல்கிறது, மல்கியா 2வது அதிகாரம் வசனம் 15 அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். மல்கியா 2:15 அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, உபாகமம் 17:17 ராஜாக்களும் சொல்கிறது, அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம் என்பது ராஜாக்களுக்கு விசேஷமாய் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம். ஆனால் தாவீதோ இந்த நியாய பிரமாணத்தின்படி வாழாததினாலே சிறகடித்து பறக்க வேண்டிய அவனுடைய விசுவாச வாழ்க்கை சிறகுடிந்த பறவை போல அவனுடைய விசுவாச வாழ்க்கை இருந்தது என்று பார்க்கிறோம். அதனால்தான் ஒருவனுக்கு பல மனைவிகள் இருக்கலாம் என்பதை அந்த காலத்து சமூகம் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் சத்திய வேதமோ அது அங்கீகரிக்கவில்லை என்பதை விசுவாசிகளாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன என்றால், 1 விரதத்துவம், திருமணம் ஆகாமல் இருப்பது அல்லது திருமணம் முடிப்பது அல்லது விவாகம், அதற்கு மீறிய காரியம் எல்லாம் விபச்சாரம் என்று பார்க்கிறோம். அதனாலே ஆபிரகாம் அவசரப்பட்டதினாலே அவன் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை காத்திராமல் போனது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல அவனுடைய சரீரத்தையும் அவன் அசிங்கப்படுத்தினான் என்று பார்க்கிறோம், அசுத்தப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அதனால்தான் அவனுக்கு மாம்சத்தின்படி பிறந்த இஸ்மவேல் மூலம் பிரச்சனை வந்தது. ஆனால் ஆவியின்படி சுயாதீனம் உள்ளவனாய் பிறந்த வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த ஈசாக்கின் மூலம்தான் அந்த சந்ததியினுடைய ஆசீர்வாதம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தின்படியும் ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனத்தின்படியும் நாம் ஒவ்வொருவரும் உருத்தாய் பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதனால பரிசுத்த வாழ்க்கை சொல்லிலும் செயலிலும் சிந்தையிலும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்படியாக உன்னுடைய கணவனிடத்திலும் மனைவியிடத்திலும் நீங்கள் பரிசுத்தமாய் நீங்க வாழ்ந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். புரியுங்களா? பாருங்க, ஒரு யூரோப் தேசத்திலே ஒரு கணவன் மனைவி மரித்தார்கள். அவர்கள் இருவரும் கல்லறை அடக்கம் செய்யப்பட்டு அவர்களுக்கு கல்லறை வைத்திருந்தார்கள். இருவருடைய கல்லறையும் அடுத்தடுத்து கல்லறை வைத்திருந்து அந்த 2 பேருடைய கல்லறையும் ஒன்றாக இணைத்து ஒரு சென்டர்ல ஒரு சட்டத்தை போல ஒரு பளிங்குக்கல் இணைக்கப்பட்டு
அந்த பளிங்குக்கல்லிலே இவர்கள் இருவரும் இறுதி வரை ஒருவருக்கொருவர் உண்மையாய் வாழ்ந்தவர்கள் என்று எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அப்படியாக உங்களுடைய கல்லறையிலே எழுதி வைக்க வேண்டும். புரியுங்களா? அப்படி நீங்க என்ன விரும்பி பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதனால்தான் பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் அவசரப்பட்டதினாலே அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுனாக்க, ஏன்னா இஸ்மாயில் பிறக்க வேண்டியதாகிவிட்டது. அதன் மூலமாக ஒரு சந்ததி, இஸ்லாம் என்ற ஒரு சந்ததி உருவாக வேண்டியதாக இருந்தது என்று பார்க்கிறோம். புரியுங்களா? ஆறாவதாக ஆபிரகாம் வாழ்க்கையில கண்ட காரியம் என்னவென்றால் அவிசுவாசம். அவிசுவாசம் அவன் வாழ்க்கையில காணப்பட்டது. ஒன்று, அலட்சியம் செய்தான். அவனுடைய அழைப்பை அடக்கி கொண்டு அலட்சியம் செய்தான். இரண்டாவது, அரைகுறை கீழ்ப்படிதல் செய்தான். மூன்றாவது, ஒரே இடத்துல கானானில் அமர்ந்திருந்தாமல் எகிப்துக்கு சென்றது. நான்காவது, சென்ற இடத்திலே மனைவியை சகோதரி என்று சொல்லி அச்சம், பயத்தினாலே தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஐந்தாவது, அவசரப்பட்டு ஆகாரை சேர்த்து அதன் மூலமாக ஒரு சந்ததி உருவானது. ஆறாவதாக அவிசுவாசம். பாருங்க, எப்படி முதிர் வயதிலே சாராளுக்கு குழந்தை பிறக்கும் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அவள் அவிசுவாசத்தோடு நகைத்தாள் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 12 பார்க்கின்ற பொழுது சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயது உள்ளவரான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். பாருங்க, அப்ப தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவள் என்ன செய்தால் நகைத்தாள் என்று பார்க்கிறோம். சாராள் மட்டுமல்ல, ஏன்னா நகைப்பு என்பது என்ன? அவிசுவாசம். யாராவது ஒரு காரியம் சொன்னா நம்ம நகைப்போம். இதெல்லாம் என்ன செய்யுது? ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க நடக்குமா என்று சொல்லி அற்பமாய் நினைத்து நகைப்பதுதான். இந்த அற்பமாய் நினைத்து சாராள் நகைத்தாள் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் பாருங்க, ஆதியாகமம் 17வது அதிகாரம் 17-18 அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்தான். முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாள் என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டானான். புரியுங்களா? அதனால்தான் அவன் இஸ்மவேலை ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுதுதான் கர்த்தர் அந்த சந்ததி உன் பிறப்பாகிய இஸ்மவேல் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இப்ப காரணம் அவனுடைய அவிசுவாசம். அவனை சாராளுக்கும் அந்த அவிசுவாசத்தினால் நகைத்தார்கள், ஆபிரகாம் அவிசுவாசத்தினாலே நகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. இப்ப காணப்படாத வாக்குத்தத்தத்து குழந்தையாகிய ஈசாக்கை நம்பாதபடி அவன் பாருங்க நகைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் உண்டென்றும் அவரை தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதனால்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஒரு தேவனுடைய அழைப்பை அலட்சியம் செய்தான். இரண்டாவது, அரைகுறை கீழ்ப்படிந்தான். மூன்றாவது, அமர்ந்திராமல் கானானில் இல்லாமல் எகிப்துக்கு சென்றான். நான்காவது, அச்சம் வந்தது, மனைவியை சகோதரி என்று சொல்ல சொன்னான். ஐந்தாவதாக அவசரப்பட்டு ஆகாரம் மூலமாக குழந்தை உருவாவதற்கு காரணம் உண்டானது. ஆறாவதாக அவிசுவாசம். பாருங்க, இது அவனுடைய வாழ்க்கை, ஆரம்ப வாழ்க்கை ஒரு அவிசுவாசியை போல ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் அப்படி அவிசுவாசியை போல இருக்கக்கூடிய அந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து விசுவாசத்தின் தகப்பனாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் ரோமர் 10:17 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முழுமையாக்குகிறவரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இருதயத்தில் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அவருடைய வசனத்தை கேட்டு அதில் நிலைத்திருக்கின்ற பொழுது விசுவாசம் உங்கள் இருதயத்தில் வளரும். நீங்களும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதனால்தான் ரோமர் 10:17 அதனால் விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். நீங்க தேவ வசனத்தை கேட்க உங்க வாழ்க்கையில விசுவாசம் வளரும். இப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசியை போல வாழ்ந்த ஆபிரகாமை கர்த்தர் எப்படியாக விசுவாசத்தின் தகப்பனாக மாற்றினார் என்றால் பாருங்க, அவனை விசுவாசத்தின் தகப்பனாக மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னாக்க யூத ஜனங்களுக்கு அவன் தகப்பனாக இருக்கிறான். இஸ்லாமிய ஜனங்களுக்கு தகப்பனாக மாற்றினார். கிறிஸ்தவர்களுக்கு அவனை தகப்பனாக ஆண்டவர் மாற்றினார். திருச்சபை ஆபிரகாமின் வித்து என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியிலே பிறக்கும்படியாக ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். காரணம், ஆபிரகாம் வாழ்க்கையிலே எப்படியாக அவன் உயர்வுக்கு வந்ததுக்கு ஒரு 6 காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 6 காரியங்களும்
எபிரேயர் 11வது அதிகாரத்தில் வசனம் 8 முதல் 19 பார்க்கலாம். 8 முதல் 19 அந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தில் இந்த 8வது வசனம் முதல் 19வது வசனம் வரை முழுவதும் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உயர்வுள்ளனாக கர்த்தர் அவனை மாற்றினார் என்று பார்க்கிறோம். அந்த உயர்வுக்கு காரணம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. புரியுங்களா? இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படி என்றால் அதுல 6 காரியங்களிலே அவன் பிரிக்கப்பட்டான் என்பதை உங்களுக்கு மின்னல் வேகத்திலே சொல்லி இன்றைக்கு ஆபிரகாமுடைய இந்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால் நீங்கள் கவனமாக கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆபிரகாமை அந்த கர்த்தர் உயர்த்தியதுக்கு காரணம் அவனுடைய வாழ்க்கையிலே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஒன்று, அவன் என்ன செய்தான்? ஊரை விட்டு பிரிந்தான். 2வது, ஊமை விக்கிரகங்களை விட்டு பிரிந்தான். 3வது, உற்றார் உறவினர்களை விட்டு பிரிந்தான். 4வது, உயர்வான அந்தஸ்தை விட்டு பிரிந்தான். 5வது, உலக பற்றை விட்டு பிரிந்தான். 6வது, உரிமைகளை விட்டு பிரிந்தான் என்று பார்க்கிறோம். இதை கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். பாருங்க, விசுவாச வாழ்க்கையில முதலாவது ஒரு காரியம், முதலாவது அம்சம் என்னவென்றால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. புரியுங்களா? எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அவனை ஏற்கனவே ஒரு முறை, 2வது, 3வது முறை அழைத்தா கூட அவன் அழைத்த உடனே வரவில்லை என்றாலும் பின்பாக அவன் கீழ்ப்படிந்து வந்தான். பாருங்க, அதுதான் மிக முக்கியம். ஏன்னா கடைசி வரை நான் வரவே மாட்டேன், நீ போப்பா, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படி சொல்லாதபடி, ஏன்னா அழைத்தவுடன் வரவில்லை என்றாலும் பின்பாக அவன் கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் என்ன என்று தெரியாமல் ஆண்டவர் அழைத்த பொழுது அவன் புறப்பட்டு வந்தான் என்று பார்க்கிறோம். அதனாலே பார்க்கின்ற பொழுது, ஒன்று, ஊரை விட்டு அவன் பாருங்க மெசபதோமியாவிலே, புரியுங்களா, இஸ்ரேல் தேசத்திற்கு வடகிழக்காக 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பது மெசபடோமியா. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க இஸ்ரேல் தேசத்திற்கு வடக்காக இருக்கிறது, என்ன வடக்கு திசையில் இருப்பது, நார்த்தில் இருப்பது ஆரான் பட்டணம். ஆனால் மெசபதோமியா வடகிழக்கில் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா பாபிலோனுடைய அந்த டைக்ரிஸ் ரிவர் அந்த பக்கத்தில். அங்கே கர்த்தர் அவனை அழைத்த பொழுது அவன் சற்று முதல் அழைப்பில் கீழ்ப்படியவில்லை என்றாலும் 2வது தகப்பன் கூப்பிட்டுக்கிட்டு வருகின்ற பொழுது அவன் அந்த ஊர் என்ற ஊரை விட்டு அவன் பிரிந்து வந்தான் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் சொன்னார். இப்ப ஆபிரகாம் என்ன செய்தான்? தாமதம் ஆனா பண்ண கூட ஊரை விட்டு அவன் பிரிந்து வந்தான் என்று பார்க்கிறோம். சொந்த ஊர், அந்த ஊரை விட்டு அவன் என்ன செய்தான்? அவன் பிரிந்து வந்தான் என்று பார்க்கிறோம். அதனால்தான் கர்த்தர் உங்களை அழைக்கின்ற பொழுது, ஆண்டவரே நானே உனக்கு எல்லாம் இருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது, ஆண்டவரை நம்பி நீங்க வாழ்க்கையில் வருகின்ற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். அதனால்தான் நீங்க செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட், செட் அபார்ட் டு காட். என உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தேவனுக்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ வேண்டும். புரியுங்களா? அதனால 1 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 14-15 நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அப்ப ஆபிரகாம் ஒன்று என்ன செய்தான்? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. எதில் இருந்தான்? ஊரை விட்டு அவன் பிரிந்து வந்தான் என்று பார்க்கிறோம். 2வதாக ஊமை விக்கிரகங்களை விட்டு ஆபிரகாம் பிரிந்து வந்தான் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? கல்லையும் மண்ணையும் விக்கிரகங்களாக வணங்கி கொண்டிருந்த ஊமை விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த மெசபதோம் பட்டணத்திலே வணங்கி கொண்டிருந்தார்கள் என்று யோசுவா 24வது அதிகாரத்திலே வசனம் 2-3 பார்க்கிறோம். யோசுவா 24வது அதிகாரம் வசனம் 2-3 பார்க்கின்ற பொழுது, பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராக என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த பொழுது அவர்கள் வேற தேவர்களை சேவித்தார்கள். பாருங்க, அவர்கள் வேற தேவர்களை சேவித்தார்கள் என்று they served other gods என்று பார்க்கிறோம். யோசுவா 24வது அதிகாரத்தில் 2-3 அந்நிய தேவர்களை, ஊம விக்கிரகங்களை அவர்கள் வணங்கினார்கள். they served other gods என்று வேதவசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் அவனை அழைத்த போது அந்த விக்கிரக ஆராதனை விட்டு, ஊரை விட்டு மட்டுமல்ல ஊமை விக்கிரகங்களை விட்டு அவன் பிரிந்து வந்தான் என்று பார்க்கிறோம். அதனால 1 யோவான் 5வது அதிகாரம் 21 பிள்ளைகளை நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக என்று வேதவசனம் சொல்கிறது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசி விக்கிரகங்களை வடிப்பதோ அதை வணங்குவதோ
பால் ஊற்றுவதோ மாலை போடுவதோ அதுக்கு பத்தி காண்பிப்பதோ எல்லாமே அது விக்கிர ஆராதனைக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை கணவனுக்கு கொடுத்தாலும் சரி, மனைவிக்கு கொடுத்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் அது விக்கிர ஆராதனை. அதனால்தான் நீங்கள் ஒரு சொரூபத்தை ஆகிலும் ஆண்டவர் சொல்றாரு யாத்ராகமம் 20வது அதிகாரம் வசனம் 3 முதல் 5 என்னால் அன்றி உனக்கு தேவர் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்க உனக்கு ஒரு உப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புரியுங்களா? அதனால்தான் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாக கர்த்தராய் இருக்க நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால்தான் விக்கிரம் என்பது சிலை வழிபாடு மட்டுமல்ல, என பொருளாசை, முரட்டாட்டம், ஏன்னா இச்சடக்கம் எல்லாமே விக்கிர வணக்கத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. புரியுங்களா? அதனால ஆபிரகாமை பார்க்கின்ற பொழுது அவன் பார்த்தீங்கன்னாக்க ஊமை விக்கிரகங்களை விட்டு அவன் வெளியே வந்தான் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால தான் பாத்தீங்கன்னா எபிரேயர் 9வது அதிகாரம் 27 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியால் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கையுள்ளவர்கள் மேற்கண்ட மதியீனமான பழக்க வழக்கங்களில் ஈடுபட மாட்டார்கள் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 9:27 பார்க்கின்ற பொழுது அதனால்தான் ஒன்று ஊரை விட்டு பிரிந்தான், இரண்டாவது ஊமை விக்கிரகங்களை விட்டு ஆபிரகாம் பிரிந்து வந்தான் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக உற்றார் உறவினை விட்டு அவன் பிரிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? முக்கியமாக இதான் அவன் பார்த்தீங்கன்னாக்க தேவன் சொன்னார் உன் இனத்தையும் உன் தகப்பன் விட்டு பிரிந்து வா என்று சொல்லி அந்த ஊர் என்ற பட்டணத்தில் நிறைய பேர் அவனுக்கு சொந்த பந்தம் இருந்திருக்கலாம். ஆண்டவர் அழைப்பதற்கு கொஞ்சம் தாமதம் பண்ணா கூட அதை எல்லாம் விட்டு அந்த உறவினர்கள் உற்றார் உறவினரை விட்டு அவன் என்ன செய்தான்? ஏன்னா ஊர் என்ற பட்டணத்திலிருந்து இஸ்ரேலுக்கு வடக்காக இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னாக்க ஆரானிலே குடியிருந்தான் பார்க்கிறோம். ஆரானில குடியிருக்கின்ற போது அங்க நிறைய உறவினர்கள் இருந்திருப்பாங்க. அதனால்தான் அவன் கானான் தேசத்துக்கு வந்த பிறகு தன்னுடைய குமாரனா ஈசாக்கு பெண் பார்க்க தன்னுடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய ஆரானுக்கு தன்னுடைய வேலைக்காரனா எலேசியரை அனுப்பினான் என்று பார்க்கிறோம். அதனால அவன் உறவினர்கள் ஊர் என்ற பட்டணத்தில் இருக்கிற உறவினர்கள் மட்டுமல்ல ஆரானில் இருக்கிற உறவினர்களையும் விட்டு அவன் பிரிந்து வந்தான் என்று பார்க்கிறோம். ஆமென். அதனாலதான் பாருங்க ஆபிரகாம் என்ன செய்தான்? ஊரை விட்டு பிரிந்தான், ஊமை விக்கிரகங்களை விட்டு பிரிந்தான். மூன்றாவதாக அவன் உற்றார் உறவினை விட்டு பிரிந்து வந்தான் என்று பார்க்கிறோம். நான்காவதாக உயர்வான அந்தஸ்தை விட்டு பிரிந்து வந்தான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் பாருங்க ஒரு தடவை ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் 17 முதல் 24 பார்த்தோம் என்றால் உயர்வான அந்தஸ்தை விட்டு பிரிந்து வந்தான் என்றால் ஒரு தடவை கெதர்லோகமேரையும் சில ராஜாக்களை முறியடித்தான். உடனடியாக ஒரு ராஜா அவன் அந்த 2 ராஜாக்களை முறியடித்த பொழுது இவன் ஒரு ராஜாவாகவோ சக்கரவர்த்தியாகவோ ஆகி இருக்கலாம். ஆனால் அவன் அந்த அரண்மனையில என்ன செய்யல, அவர்கள் ஆண்ட அரண்மனையிலே அவன் வாசம் பண்ண விரும்பவில்லை. ஆபிரகாமோ வெற்றி பெருமிதத்தோ உயர்வான அந்த அந்தஸ்தையோ பேரையோ புகழையோ அவன் விரும்பாதபடி அவன் எளிமையான ஒரு கூடார வாழ்க்கையை தெரிந்தெடுத்து அப்படிப்பட்ட கூடார வாழ்க்கையை கானான் தேசத்திலே வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். பக்கத்து நாட்டு ராஜாக்களை ராஜாக்கள் முறியடித்த சக்கரவர்த்தியா மாறிட்டான். ஆனால் அதை அவன் விரும்பாதபடி ஒரு எளிமையான கூடார வாழ்க்கை வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் கர்த்தர் அவனை அழைத்து ஆபிரகாமை அழைத்து அவன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 12:2 ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். ஆபிரகாம் பாருங்க பெருமைப்பட்டது. ஆபிராம் என்றால் தகப்பன் என்று அர்த்தம். கர்த்தர் பெயரை மாற்றினார் ஆபிரகாம் என்று. அப்படி என்றால் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அவன் பெயரை ஆண்டவர் மாற்றினார் என்று பார்க்கிறோம். அதனால்தான் 1 பேதுரு 5வது அதிகாரம் 5:6 ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். புரியுங்களா? அப்ப பாத்தீங்கன்னாக்க ஆபிரகாம் என்ன செய்தான்? இந்த உயர்வான அந்தஸ்தை தூக்கி எறிந்தான். அவன் பெரிய சக்கரவர்த்தியா மாறலாம், அது வேண்டாம் என்று தூக்கி எறிந்தான். 1 ஊரை விட்டு பிரிந்து வந்தான், 2வது ஊமை விக்கிரகங்களை விட்டு பிரிந்து வந்தான், 3வது உற்றார் உறவினர்களை விட்டு பிரிந்து வந்தான், 4வது உயர்வான அந்தஸ்தை தூக்கி எறிந்து விட்டு அவன் பிரிந்து வந்தான் என்று பார்க்கிறோம்.
ஐந்தாவதாக உலகப்பற்றையும் ஆபிரகாம் பிரிந்து வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க, நியாயமாக தனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கூட ஆபிரகாம் தவிர்த்து வாழ்ந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அவர்கள் சோதோம் ராஜாவினுடைய ஆட்களையும் பொருட்களையும் கொள்ளையடித்து சென்றவர்கள் எல்லாவற்றும் மீட்டு கொண்டு வந்த பொழுது சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவர்கள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடைய வந்த அநேகர் என எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரம் வர வேண்டும், இவர்கள் தங்களின் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்று ஆதியாகமம் 14வது அதிகாரம் வசனம் 21 முதல் 24 பார்க்கிறோம். புரியுங்களா? அந்த அவங்களுடைய பொன் வெள்ளி என அவங்களுடைய சொத்து எல்லாவற்றும் என்ன செய்தாங்க சோதோம் ராஜாவுக்குடைய அதை திருப்பி கொண்டு வந்த பொழுது அதை எல்லாவற்றையும் என்ன செய்தா எடுத்துக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். அதற்கு பதிலாக ஆபிரகாம் கைகளை உயர்த்தி என்ன சொல்றான் போல, தம் கைகளை உயர்த்தி வானத்தினார கைகளை உயர்த்தி சொல்றான் ஆதியாகமம் 14:23 வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி சொல்றான். பாருங்க, எப்படியாக ஒரு திருடனை போலீஸ் பிடிக்க வந்தா கரங்களை உயர்த்தி சரண்டர் அடைவது போல அவன் கைகளை உயர்த்திலே 3 காரியம். கடவுளே என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணர், என்ன ஊற்றுக்காரனர் தேவனே என்று கரங்களை உயர்த்துகிறான். இரண்டாவது, தன் காலடியில் வைக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் நான் தொட மாட்டேன், என்னை இந்த பொருட்களினால கரைபிடித்துக் கொள்ள மாட்டேன் என்று கைகளை உயர்த்துகிறான். மூன்றாவது, கர்த்தருக்கே என்னை கையளிக்கிறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்துவது போல இருக்கிறது. நம்ம ஆராத நேரத்துக்குள்ள கரங்களை உயர்த்துறோம். கர்த்தருக்கு நேராக நாம் என்ன செய்கிறோம்? உயர்த்தி ஆண்டவரே உயர்த்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால இங்கே பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் அந்த உலக பொருட்களினாலே அந்த ராஜாவை கொள்ளையிட்டு வந்த பொழுது அந்த பொருட்களினால் அந்த பொருட்களை கொண்டு எடுத்து அதை ஆசைப்படாமல் அந்த உலக பற்றியும் ஆபிரகாம் பிரிந்து வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது ஒன்று ஊரை விட்டு பிரிந்தான், இரண்டாவது ஊமை விக்கிரகங்களை விட்டு பிரிந்தான், மூன்றாவது உற்றார் உறவினர் விட்டு பிரிந்தான், நான்காவது உயர்வான அந்தஸ்தை விட்டு பிரிந்தான், ஐந்தாவது உலக பொருட்கள் உலக பற்றி எல்லாவற்றையும் பிரிந்தான் என்று பார்க்கிறோம், ஆறாவது உரிமைகளை விட்டு பிரிந்தான் என்று நாம் பார்க்கிறோம். தேராகு என்னுடைய மூத்த குமாரன் ஆபிரகாமுக்கு சேஷ்ட புத்திர பாகம், ஏன்னா அவன் அப்பாவுடைய எல்லா சொத்தெல்லாம் சேஷ்ட புத்திர பாகம் மூத்த மகனுக்கு தான் போகணும். ஆனால் ஆண்டவர் அழைத்த போது ஊரையும் இனத்தையும் தகப்பனுடைய எல்லாவற்றையும் விட்டு என்னோடு வாழ்ந்து சென்ற பொழுது அந்த சேஷ்ட புத்திர பாகம் தகப்பனுடைய மூத்த குமாரனுக்குரிய அந்த அந்தஸ்தை சேஷ்ட புத்திர பாகத்தை கூட தூக்கி எறிந்து விட்டு தேவன் அழைத்து கானானுக்கு வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே அருமையான விசுவாசிகளே, ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்துவதற்கு காரணம் என்றால் அவன் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஊரை விட்டு பிரிந்தான், ஊமை விக்கிரங்களை விட்டு பிரிந்தான், உற்றார் உறவினர்களை விட்டு பிரிந்தான், உயர்வான அந்தஸ்தை விட்டு பிரிந்தான், உலக பற்றியும் எல்லா பொருட்களை விட்டு பிரிந்தான், உரிமைகளை விட்டு பிரிந்தான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை அழைக்கின்ற பொழுது ஆபிரகாமை போல உங்களை பேரை பெருமைப்படுத்தி உங்களை ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் வைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை மிகவும் அவசியம். ஆபிரகாம் எப்பொழுது இந்த 6 காரியங்களில் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதிகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்துவார். எப்படியாக ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில சோதனைகளின் மத்தியிலே சோதனைகளை கடந்து கர்த்தர் வைத்திருக்கிறது ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொண்டான் என்று உங்களுக்கு நான் வேத வசனத்தின் மூலமாக விளக்கி சொல்லியிருக்கிறேன். இந்த தொடர் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். கேட்ட சத்தியத்தின்படி வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தி மகிழ்வார். இந்த கோவிட்-19 பெண்டமிக் நாட்களிலும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பொருளாதாரத்திலும் சுகத்திலும் எல்லா கர்ப்பத்தின் எல்லா கனிகளிலும் நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
ஆசீர்வதிப்பாராக.